விஜய் வருவாரா எங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு? அது ரொம்ப சிக்கலான விஷயங்க. வந்தாருனாலும் அவருக்கு சேதாரம் இருக்கு, வரலனாலும் சேதாரம் இருக்கு. ஆனா வர வாய்ப்பு இருக்குதா? இருக்கு, 10% இருக்கு. அவர் வந்தாருன்னா அது தலைகீழ போகும். தமிழ்நாடு அரசியல் கடுமையான போட்டி வந்துரும். ஏன்னா ஆட்சி மாற்றம் கூட வரலாம். ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களை நம்ம அப்படி குறைச்சு மதிப்பிடவும் முடியாது. அது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் தான். இந்த தேர்தலையும் எளிதாகவே கடந்து செல்லக்கூடிய யாரு? திமுகவுக்கு. இல்லைங்க, அவங்களும் எளிதா கடந்து போக முடியாது. கடுமையான போட்டி இருக்கு. இல்ல இங்க கிரவுண்ட்ல செல்ல இல்ல ஆகல. இல்ல அப்படியெல்லாம் இருந்துக்குனாலும் ஃபுல் 5 இயர்ஸ் பொறுத்துட்டு நீங்க மக்கள் கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அவங்களோட சேலஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேக்டர். டர்புலன்ஸ்னுவாங்க. ஃப்ளைட் போகும்போது திடீர்னு டர்புலன்ஸ் மேகக்கூட்டங்களுக்குள்ள போகும்போது அப்படி ஆடி வரும். கிராஷ் ஆகாது, இப்படி வரும். அந்த மாதிரி டர்புலன்ஸ் அவங்களுக்கு சவால் வருது. விஜய் வந்து அவங்களுக்கு சவால். ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க. 118 வாங்கி ஜெயிக்கணும். 100, 105 வாங்கி ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி அரசுனால சைக்கலாஜிக்கலாவே ஒரு பாதிப்பு வந்துடும். அவங்களால வந்து அதை கலைஞர் வந்து 2006, 11 ஆண்டா மாதிரி வெறும் 96 சீட்டை வச்சுட்டு 22 சீட்டு துண்டு விழும்போது வெளியில 36 காங்கிரஸ் 18 பாமக வச்சு ஆண்ட மாதிரி இனி யாராலையும் ஆள முடியாது. அப்படி வந்ததுன்னா கூட்டணி அரசு தான். கூட்டணி அரசு வந்ததுன்னா அது பல பிரச்சனைகள் அதில் வரும். ஜெயிக்கிறது பெருசு இல்லை. திமுகவுக்கு 118 வாங்கி ஜெயிக்கணும்.